புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரசிகராக இருந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறியவர் தான் ஆர்.எம். வீரப்பன். இவர் நல்ல கதாசிரியரும் கூட. ஒரு கட்டத்தில் இவரின் கதைகளில் நடிக்க துவங்கிய எம்ஜிஆர் வீரப்பன் தயாரிப்பாளராகவும் உருவாக்கிய கதைதான் காவல்காரன். இந்த கதை எம்ஜிஆருக்கு பிடித்து போக நடிக்கவும் சம்மதித்தார். இந்த கதையில் ஜெயலலிதாவை நடித்தால் சரியாக இருக்கும் என வீரப்பன் நினைத்திருக்காரு. ஆனால் எம்ஜிஆரை சரோஜா தேவியை சொல்லியிருக்காரு. இதில் வீரப்பனுக்கும் விருப்பமில்லை. இப்படி பல முறை கதாநாயகி தொடர்பாக எம்ஜிஆருடன் மாறுபட்ட கருத்துக்கள் வருவதுண்டு என வீரப்பன் ஒரு நூலில் எழுதியிருக்காரு. வீரப்பன் சொன்னதை எம்ஜிஆர் ஏற்கவில்லை. சரி, படத்தின் படப்பிடிப்பு துவங்கட்டும், அதன் பின் எம்ஜிஆரை சம்மதிக்க வைக்கலாம் என முடிவெடுத்திருக்காரு. பொதுவாக எம்ஜிஆர் நடிக்கும் படங்களில் முதல் நாள் ஷூட்டிங்கே அவரும் கதாநாயகியும் சேர்ந்து நடிக்கும் காட்சிகள் தான் இருக்கும். ஆனால் அதை வீரப்பனுக்காக விட்டு கொடுத்தார். படத்தின் பூஜையும் போடப்பட்டது. அந்த பூஜையில் சரோஜா தேவியும் கலந்து கொண்டாங்க. இது எம்ஜிஆரின் வேலை தான் என வீரப்பனுக்கு புரிந்தது. ஒரு வழியாக ஜெயலலிதாவை நடிக்க வைக்க சம்மதிக்க வைத்தாரு. 1966 தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் என நினைச்சிருக்காரு வீரப்பன். ஆனா அது நடக்கல. சரி, 1967 ஜனவரியில ஷூட்டிங்கை நடத்தி முடிக்கலான்னு என நினைச்சிருக்காரு வீரப்பன். ஆனால் வீரப்பனுக்கு கொடுத்த கால் ஷீட் வேற ஒரு படத்துக்கு கொடுத்துட்டாரு எம்ஜிஆர். இதில் கோபமான வீரப்பன் எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருக்கு தெரிந்தவர் மூலம் கொடுத்து விட்டிருக்காரு. அதை படித்து பார்த்த எம்ஜிஆர் ரொம்பவே கோபமடைந்திருக்காரு. ஏனெனில் காவல்காரன் படத்துக்கு கால் ஷீட் கொடுப்பீங்களா மாட்டீங்களா, ஷூட்டிங் எப்போ நடக்கும், எப்போ ரிலீஸ் ஆகும் என பல கேள்விகளை வீரப்பன் அதில் எழுப்பியிருந்தாரு. அதன் பின் தேர்தலும் வந்துவிட்டதனால எம்ஜிஆர் அதில் பிஸி ஆகிட்டாரு. வீரப்பன் தனது கோபத்தை மறைத்துவிட்டு எம்ஜிஆரின் அரசியல் பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரு. இது எம்ஜிஆரின் மனதை மாற்றியது. ஒரு மேடையில் பேசும்பொழுது வீரப்பன் என்னை மன்னிக்க வேண்டும், அவரின் காவல்காரன் படத்தில் நான் நடித்து முடிக்கவில்லை என ஓப்பனாக பேசியிருந்தாரு. அதன் பின் அந்த படத்துக்கு கால்ஷீட் கொடுத்து நடித்து கொடுத்திருக்காரு எம்ஜிஆர். இந்த படமும் ரசிகர்களை கவர்ந்து சூப்பர் ஹிட் அடித்தது குறிப்பிடத்தக்கது.